அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 26, 2024, ஆவணி 10ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். எந்த ஒரு அழகான ஓவியமும் ஒரு சிறு புள்ளியில்தான் ஆரம்பமாகும். அதுபோல் நம் டைகர் குடும்பமும் முதல் நாளில் ஆரம்பித்து இன்று 1300வது நாளில் அடியெடுத்து வைக்கிறோம். அனைவருக்கும் டைகர் ஹெல்த் அண்ட் வெல்த் கிளப்பின் 1300வது நாள் வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன்: மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன்: ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக. டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றிக்கென்று ரகசியங்கள் எதுவும் இல்லை. திட்டமிடல், தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, தோல்விகள் தந்த பாடம், இவற்றிலிருந்து வெற்றி பிறக்கிறது என்று நமக்கு நல்லனவற்றை சொல்லிக் கொடுக்க வருகிறார் நமது 8 நடைப்பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய 1300வது நாள் காலை வணக்கம். 1300 நாட்களை கடந்து டைகர் கிளப் அப்படிங்கிறது அடுத்த அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கிறது என்பதை தாங்கள் எல்லாரும் அறிவீர்கள். இப்போது நீங்கள் உங்களுடைய முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம மற்ற குறிப்புகளை எல்லாம், ஏன்னா புதுசாக நிறைய பேர் நம்மளோட இன்றைக்கி பயணிப்பாங்க. ஸோ அதனால் நடையை தொடங்கிடுங்க. மற்ற விஷயங்களை எல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். காரணம், நம்மளுடைய டைகர் குழுமம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை தொடர்ந்து ஒரு முயற்சியை எடுத்து சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மோடு பயணிக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுக்கும் தெரியும். அவற்றுள் நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா மருத்துவத்தாலே முடியாத சில பல விஷயங்களை மகத்துவமாக, மந்திரமாக நம்மளுடைய சில பல சடங்குகளின் வாயிலாக நம்ம செயல்படுத்துவோம் அல்லவா? அதுபோல் நம்மளுடைய டைகர் குழுமத்தின் வாயிலாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்பதை நம்மளுடைய உறுப்பினர்களை பல்வேறு வகையில் அனுபவித்து அதை நமக்கு குரல் வடிவமாக பல்வேறு நாட்கள் நமக்கு பகிர்ந்திருக்கிறார்கள். அதை ஃபீட்பேக் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம எப்பொழுதுமே கொடுப்போம். அந்த வகையில் நம்ம 1300வது நாளை தொட்டு நம்ம பயணிக்கும் பொழுது நிறைய சகோதர சகோதரிகள், அதாவது நம்மளுடைய கோஆர்டினேட்டர்கள், கேப்டன்கள், வைஸ் கேப்டன்கள், உறுப்பினர்கள்லாம் தங்களுடைய வாழ்த்து செய்திகளையும் அதனோடு சேர்த்து தங்களுக்கு ஏற்பட்ட, அதாவது பின்னூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீட்பேக், தங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளை பற்றி இன்றைக்கி நம்மளோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். அதை நான் நிறைய உறுப்பினர்கள் அப்படிங்கிறது வழங்கியதுனால எல்லா உறுப்பினர்களையும் வரிசையாக அவங்க பேச போகிறாங்க. நான் பேச்சோடைய முடிவில் உங்களோடு கலந்துக்கிறேன். 21 நிமிடங்கள் கழித்து நம்ம எப்போதுமே ஒரு செய்தியை நம்ம சொல்லுவோம். ஆனால் அதை இன்றைக்கி நம்ம சொல்வதற்கு நேரம் அப்படிங்கிறது இருக்காது. மணியோசை மட்டும் கேட்கும். 21 நிமிடத்தில் மணியோசை கேட்கும், மாற்றி நடங்கள். அதே போல் 10:30 நிமிடத்துலையும் ஒரு மணியோசை கேட்கும். அவர்களும், அதாவது பேசிக் கோர்ஸில் வெறும் 21 நிமிட நடைக்காரர்கள்லாம் அப்போ மாற்றி நடக்கணும். இதை பற்றி புரியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களை இணைத்து வைத்தவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கேளுங்க. ஏன்னா புதியவர்கள் நிறைய பேர் நம்மளோடு பயணிப்பதனால் இன்றைக்கி நம்மளுடைய ஆடியோ இப்படியே தொடங்குகிறது. இந்த 1300 நாட்கள் இன்னும் வரப்போகிற ஆயுள் முழுவதும் என்னோடு தோளோடு தோள் நிற்கக்கூடிய என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான். இருப்பினும் நான் அதை கொஞ்சம் அழுத்தமாக சகோதரி டைகர் அகிலா ஃப்ரம் விருதுநகர், சகோதரி டைகர் ஜெயந்தி ஃப்ரம் சிவகாசி, சகோதரர் டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை, சகோதரர் டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம், இவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை முதல்ல சொல்லி, இயற்கைக்கு, இறைவனுக்கு, பிரபஞ்சத்துக்கு எனது நன்றியை சொல்லி, என்னுடைய தாய்க்கு, என்னுடைய தந்தைக்கு, என்னுடைய குருமார்களுக்கு எனது நன்றியை சொல்லி,
உறுப்பினர்களான எனது குடும்ப உறுப்பினர்களான உங்கள் அத்தனை பேருக்கும், டைகர் உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நாம் இன்னும் தொடர்ந்து பயணிக்கப் போகிறோம். இந்த உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் ஆரோக்கியத்தை அள்ளித்தரப் போகிறோம், பொருளாதாரத்தை மேம்படுத்தப் போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் இந்த நாளின் உறுதிமொழியாக நான் என்னுடைய உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு, நீங்களும் உங்களுடைய கனவுகளில், உங்களுடைய மனப்பட காட்சிகளில் டைகர் குழுமம் பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு உதவிகளையும் பல்வேறு நன்மைகளையும் அள்ளித்தரப் போகிறது. பிரபஞ்ச மரக்கட்டளையும் அதற்கு உடன் நிற்கப் போகிறது. நமது டைகர் குழுமம் வளர்ந்து பெருகி இந்த உலகில் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை அள்ளித்தரப் போகிறது என்பதை மட்டும் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய மானசீக வேண்டுதலாக இயற்கைக்கும் வச்சு இறைவனுக்கும் வச்சு தொடர்ந்து நம்மளுடைய உறுப்பினர்களுடைய ஃபீட்பேக்கை நம்ம கேட்க போகிறோம். இடைவேளையில் எப்பொழுதுமே நீங்கள் வந்து தட்டச்சு செய்வீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. இன்றைக்கி கமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இன்றைக்கி இதுக்கப்புறம் நேராக வந்து 42 நிமிட இடைவெளியில் தான் நான் உங்களுக்கு குறுக்கிடுவேன். ஸோ இப்போது வாருங்கள் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுடைய ஃபீட்பேக்கை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னோட பேர் முத்துக்கனக செல்வி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் நம்மளோட டைகர் கிளப்பில் 2021 வருஷம் February month ஜாயின் பண்ணேன். என்ன இந்த குழுவில் வந்து ஜாயின் பண்ண வச்சது என்னோடய ஃப்ரெண்ட் ஷியாமலா. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல நம்மளோட டைகர் கிளப்பில் இருக்கிற எல்லாருக்கும் 1300வது நாள் வாழ்த்துக்கள். இந்த 1300வது நாள் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் நம்மளை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு நம்மளோட டைகர் ஃபேமிலி டீமுக்கும் வெட்டுநடை ஆசிரியருக்கும் என்னோட நன்றிகளும் வாழ்த்துக்களும். நான் நம்மளோட டைகர் கிளப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து நன்றி சொல்கிறதும் வாழ்த்து சொல்கிறதும். இந்த நல்ல விஷயங்களை இப்போ நான் எங்கள் வீட்லேயும் சரி என்னோடய குழந்தைங்களுக்கும் சரி நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அது நிஜமாவே ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம வெளியில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா மற்ற பசங்க இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க வந்து தேங்க் பண்ணுறது வந்து பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, எப்படி நீங்கள் வந்து இதை கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்ட்டு. ஸோ அது கேட்கும்போது அந்த கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளோட டைகர் குரூப்புக்கு தான். அதுக்கப்புறமா 8 வாக் இல்லாமல் நம்மளோட சார் வாய்ஸ் இல்லாமல் எங்களுக்கு காலையில் பொழுதே விடுகிறது இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடிக்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல விஷயத்தை தேடி நம்ம வந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதும் சொல்லலாம். காலையில் ஏஞ்சதும் சாரோட வாய்ஸ் தான். அது அது கேட்காம டே ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு நல்ல நம்மளோட எக்ஸசைஸும் ஆச்சு, 4 நல்ல விஷயங்கள் கேட்ட மாதிரியும் ஆச்சு. மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கட்டும், ஹெல்த் டிப்ஸாக இருக்கட்டும், காமெடி கிளிப்ஸாக இருக்கட்டும், திருக்குறள், இது எல்லாமே நான் வந்து கேட்பேன். அதை வந்து அன்னன்னைக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக 1-2 வேர்டு கிடைக்கும். அதை நான் என்னோடய மைண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நிறைய விஷயம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும்போது அதை நான் திருப்பி போட்டு இதை நம்ம ஏற்கனவே இதை நம்ம கேட்டிருக்கோமே, இந்த விஷயம் தான் இப்படி வருது அப்படின்ட்டு நான் வந்து கம்பேர் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், இது நான் தொடர்ந்து பண்ணுறேன். விஷுவலைசேஷன் மூலமாக எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதை நான் கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும். எது கேட்குறோமோ அது நம்ம தொடர்ச்சியாக கேட்கணும். கேட்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஸோ நீங்களும் கேளுங்க, நீங்களும் விஷுவல் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும். அதுக்கப்புறமா சார் பேசும்போது சில டைம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். அதை வந்து அன்னைக்குன்னு செஷனில் சார் சொல்லும்போது அப்படியே பயங்கரமாக மெய் சிலிர்க்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோமே, இதுக்கு ஒரு தீர்வாக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய வாட்டி எனக்கு நடந்திருக்கு. நம்மளுக்கு நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்டே யார்கிட்டயோ நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் வச்சுருப்போம். அதுக்கு வந்து அன்னைக்கு செஷனில் எனக்கு வந்து ஆன்சர் கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. நான் என்னோடய ஃபேமிலிகிட்ட கூட நான் வந்து அதை ஷேர் பண்ணிக்க இந்த மாதிரி நான் இது 2-3 வாட்டி 2-3 நாள் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு வந்து இன்றைக்கி கிடைச்ச மாதிரி பதில் கிடைச்ச மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. அப்போது அந்த மாதிரி எனக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்கும் போது நான் அந்த இடத்துல வந்து சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுவேன், பிரபஞ்சத்துக்கும் தேங்க் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ நாள் நம்மளுக்காண்டி ஒரு தன்னலமற்ற செயல் வந்து நம்மளுக்காண்டி ஃபேமிலி டீமும் நம்மளோட சாரும் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ரிட்டன் என்ன பண்ண முடியும்னா, இதை இன்னும் நிறைய பேர்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். அதை வந்து அவங்களையும் ஃபாலோ பண்ண வைக்கணும். இப்போ எட்டுநடையாக இருக்கட்டும், அது வந்து அவங்களோட ஆரோக்கியத்துக்காண்டி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதை நம்ம இன்னும் நிறைய பேருக்கு நம்ம எப்படி இதுலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சதோ அதேமாரி மற்றவங்களுக்கும் கிடைக்கணும். நம்ம இன்னைக்கு காலையில் சொன்ன மாதிரி கூட ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அவங்களோட வாழ்க்கையிலையும் சரி,
நம்ம ஒரு ஒளியை ஏற்றி வைக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம செய்யலாம். இன்னும் இந்த நம்ம டைகர் கிளப்பில் இன்னும் பல 100 பேர் 1000 பேர் ஜாயின் பண்ணணும். அவங்களுக்கும் நல்லது கிடைக்கணும். இதே மாதிரி இன்னும் பல 1000 நாட்கள் வந்து நம்ம கொண்டாடணும். ஸோ அது என்னோட ஆசை. நான் அதை வந்து என்னோட வேண்டுதலாக கூட நான் பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கிறேன். இது இவ்வளோ நாள் என்னை டைகர் கிளப்பில் ஃபாலோ பண்ண வச்சு என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து கொண்டு வந்ததுக்காண்டி ஃபேமிலி டீமுக்கும் சாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அகிலா அக்கா, ஜெயந்தி அக்கா 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அது எனக்கு ஃபேமிலியும் இப்படி பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டைகர் குழுக்காண்டி அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஃபேமிலி டீம் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். அப்புறம் கேப்டன், வைஸ் கேப்டன், கோஆர்டினேட்டர்ஸ், அப்புறம் ஃபேமிலி டீம் மெம்பர்ஸ், நம்மளோட டைகர் குழு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நான் திருச்சியிலிருந்து சந்திராவாசி பேசுகிறேன். என்னை இந்த டைகர் கிளப்பில் அறிமுகப்படுத்தி வச்சது டாக்டர் செல்வி தர்மர். அவங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப்பில் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். இன்றைக்கி 26/8/2024 திங்கட்கிழமையில் நம்ம 1300வது நாள் விழா டைகர் கிளப்பில் கொண்டாடுறோம். இது கிருஷ்ண ஜெயந்தி அன்று நம்ம கொண்டாடுறோம். யாம் பண்ணுற இன்பம் பெருக இந்த வையகம் அப்படின்ற கூற்றை நிறைவேற்றணுன்றக்காக நாம் எல்லாருக்கும் இந்த டைகர் கிளப்பை வந்து 8 நடை பயிற்சி லிங்கை எல்லாருக்கும் நம்ம வந்து அறிமுகப்படுத்தி எல்லாரையும் இதில் வந்து பயணிக்க வைப்போம் அப்படின்னு உறுதி எடுத்துக்கிறோம். அதனால் இந்த 2024 நமது 1300வது நாள் விழா கொண்டாடுற இந்த வேலையில் நமது ஆசான் டாக்டர் தென்குடி பிரபாகரன் அவர்கள் மற்றும் நமது குடும்ப உறுப்பினர்கள் அகிலா கோபிநாத் மற்றும் ஜெயந்தி மகராஜ் சகோதரி, மணிகண்டன், ராகுல், ரமணன் சகோ இவர்களுக்கு இந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். டைகர் கிளப்பிற்கு வந்து இவங்க ஆலமரம் போட ஆணி வேராக பறந்து விரிஞ்சு கேப்டன்கள் மற்றும் துணை கேப்டன்கள் மற்றும் சோட்டா டைகர்கள் மற்றும் தெய்வ குழந்தைகளை உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் வந்து காணிக்கை ஆக்கிறேன். அது மட்டும் இல்லை, பிரபஞ்சம் அறக்கட்டளை அப்படின்ற ஒரு பொக்கிஷத்தை இவங்க பின்பற்றி அதில் பயணிக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நமது அண்ணா பலதரப்பட்ட மக்களினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தி யூடியூப் தளத்தில் பயணித்து தினமும் பலதரப்பட்ட கருத்துக்கள், திருக்குறள், சிறுகதை, நகைச்சுவை துணுக்கு, சமூக அக்கறை உள்ள கதை, ஆரோக்கியம் மற்றும் மருத்துவ குறிப்பு, தனி மனிதனுடைய ஒழுக்கம், பொருளாதார வளர்ச்சி, இப்படி ஒவ்வொரு நாளும் பலவிதமான ஆடியோக்களை இதில் கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் நம்ம டைகர் கிளப்பில் இருக்க எல்லாருமே மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, கடமை உணர்ச்சியோடு செயல்படுறோம். நன்றி கூறுறது, வாழ்த்து கூறுவதை சொல்கிறதுனால நம்ம அதை கடைபிடிச்சிட்டு வரோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இந்த வரலாற்று கதைகள், இதிகாசங்கள் மற்றும் முன்னோர்கள், மூத்தோர்கள் இவங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை கூறி நம்ம தினமும் உற்சாகப்படுத்துகிறாங்க. இந்த அற்புதமான இந்த பொக்கிஷத்தினால நம்ம மனம், புத்தி, உடல் 3 நம்ம சமநிலையில் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறாங்க. ஏழை குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் பழங்கள் மரம் நடுதல் இவற்றை வந்துட்டு பிறந்த நாள், கல்யாண நாள் இவற்றை வந்து விரிவுபடுத்தி அந்த அன்னைக்கு இந்த நம்மளுடைய பழங்கள் மரம் நடுறதுக்கு உதவி செய்கிறாங்க. அன்னைக்கு நம்மளை வாழ்த்துறாங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டைகர் கிளப்பில் இணைஞ்சதுனால ஆரோக்கியத்தை நாங்கள் தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அனைவரும் இந்த 1300வது நாள் விழாவில் நாம் வாழையடி வாழையாக கோடான கோடி மக்கள் இதில் பயன்பெறும் வகையில் நம்மளாம் பயணிக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ராமநாதபுரத்திலிருந்து பூபாலன், ஆண்கள் பிரிவினுடைய கோஆர்டினேட்டராக பயணித்து வருகிறேன். 26/8/2024 அன்று நாம் 1300வது தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாம் உள்ள இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் தொடர்ந்து மென்மேலும் பல ஆயிரங்களை தொடர்ந்து பயணிக்க அருள் புரிய வேண்டும். எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். நம்முடைய விஷன் மிஷன்
அதை பார்க்கும்போதே நமக்கு தெளிவாக புரியும் நம்முடைய டைகர் கிளப்பினுடைய நோக்கம் எதுவென்று. உடல் மனம் புத்தி மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதார முன்னேற்றமும் உலகை மாற்றும். அதே போல் அந்த 1300 நாளும் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் தன்னுடைய தாயார் இறந்த தருவாயிலும் இது 8 நடை பயிற்சி நாம் தொடர்ந்து நடந்தோம். அதற்கு கூட விடுமுறை இல்லை. இதை எந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்லுவதுன்னு தெரியல. மிகைப்படுத்தணும் இல்லை, ஏன்னா இது சுவாசத்தை போன்று. இப்போ நம்ம பட்னியாக இருந்தலாம், ஒரு விரதம் இருக்கோம்னா பட்னியாக இருக்கலாம், தண்ணி குடிக்காமல் இருக்கலாம். ஆனால் சுவாசத்தை போன்றது நம்மளுடைய 8 நடை பயிற்சி. ஸோ அனுதினமும் ஒவ்வொரு மணித்துளியும் நம்மை செதுக்கக்கூடிய ஒரு தன்னலமற்ற சேவை மையம். நமது தலைவர், அருமை சகோதரர், அருமை நண்பர் டாக்டர் தென்குடு பிரபாகரன் அவர்கள் மென்மேலும் பல மைல்ஸ்டோனை நம்ம தொடர்ந்து பெற வேண்டும். 2 இது உருவாக்குனாங்க. ஒன்று டைகர் கிளப்பு, மற்றொன்று பிரபஞ்சம் அறக்கட்டளை. இந்த டைகர் கிளப் நமக்கானது, நம்மை செதுக்குவதற்காக உருவாக்கப்பட்டது. பிரபஞ்சம் அறக்கட்டளை சமூக வளர்ச்சி, கல்வி, இயற்கை அறம் பேணி காப்பது. ஸோ இது போன்ற நிகழ்வுகளையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். பிரச்சனை சோதனை இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ இதை அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ பிரச்சனையில் அந்த முதல் எழுத்தை எடுத்துட்டா ரசனை என்றும், சோதனையில் அந்த ஃபஸ்ட்டு அந்த ரெட்டை கொம்பு எடுத்துட்டோம்னா சாதனை என்றும். ஸோ அதுகளை நம்ம சந்திக்கும் போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து செய்ய வேண்டும். அப்போ தான் நம்ம சாதனை படைக்க முடியும். ஸோ மகிழ்ச்சியாக இருந்தாலே நமக்கு முழு ஆரோக்கியம் பெறும். ஏன்னா நம்ம உருவானது நம்ம தாய் தந்தையிடம். அந்த 23 + 23 46 குரோமோசோம்கள். ஸோ அந்த 46 குரோமோசோமும் நம்மளுடைய முழு உடம்பையும் உருவாக்குகிறது. ஸோ அதற்கு முக்கிய காரணம் நம்ம மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும். தன்னுடைய உடல் தானாகவே நம்மளைய சிறப்பாக கொண்டு செல்லும். இது பல தலைமுறையில் கடந்து பயணிக்க வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன், இயற்கை அருள் புரிய வேண்டும். தொடர்ந்து பயணிப்போம், பல சாதனைகள் புரிவோம். எனக்கு நான் பெற்ற பலன் சொன்னாலே அதுக்கு நிறைய இருக்குது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்குறது நமது டைகர் கிளப். மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சென்னை டைகர் டீம் கேப்டன் தேவி கிருஷ்ணன். என்னை அறிமுகப்படுத்திய திருநெல்வேலியை சேர்ந்த ஈஸ்வரி அவர்களுக்கு நன்றி. எனது ஆசான் டைகர் தேன்கூடு பிரபாகரன் சகோதரருக்கும் மற்றும் ஃபேமிலி டீம் டைகர் உறவுகளுக்கு 1300வது நாள் கொண்டாட்டத்திற்கான வாழ்த்துக்கள். இந்த 1300 நாளில் நான் 800 நாள் உங்கள் கூட பயணிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. டைகர் கிளப் மூலமாக தான் நான் 8 நடை பயிற்சி முதலாக கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி 9 மூட்டு பயிற்சியும் அப்படி தான். சூப்பர் பிரெயின் யோகா, சூப்பர் பிரெயின் யோகா நமக்கு எப்படியே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நன்றி குரல்லாம் இதுக்கெல்லாமா நன்றி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த நன்றி குரலை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டெய்லியும் நான் நன்றி குரல் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். மனப்பாட காட்சி அதை நாங்கள் முதல்ல பண்ணும்போது ஏதோ ஒரு வைப்ரேஷன், இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பண்ணும் போதே ரொம்ப மனப்பூர்வமாக சொல்கிறேன், ரொம்ப நன்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். முதல்லாம் ஜூமில் இருக்கும்போது நம்ம அறிமுகப்படுத்தினவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம். அதை கேட்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லாமே ஒரு புதுமையாக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் லீடருக்குள்ள இதில் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் போது
பர்சனலாக ஃபோன் பண்ணுவாங்க. சகோதர சகோதரியும் ரொம்ப ஹாப்பி பர்த்டே மேம் அப்படின்னு சொல்லி சகோதரின்னு சொல்லும்போது, இப்படி ஒரு உறவுகள் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பா எனக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் அப்படின்னாலே பட்டிமன்றம் ஞாபகம் இருக்கும். இன்னும் எனக்கு தலைப்பு ஞாபகம் இருக்குது. பழம் காய்க்கும் மரமா பணம் காய்க்கும் மரமான்னு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, பட்டிமன்றத்துக்கு வந்து இது மாதிரி வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கிறோம், நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு ஆடியோ வந்து அனுப்பி விடுங்க அப்படின்ட்டு. எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுலேருந்து அவங்க வாய்ஸ் செலெக்ஷன் எடுத்து பண்ணாங்க. அதில் நான் செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை பேசும்போது ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க, இவ்வளோ நல்லா பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனது குரு பிரபாகரன் சகோதரருக்கு. அது மட்டும் இல்லை, சரிதா கிருஷ்ணன் அவங்களும் வந்து பட்டிமன்றத்தில் பேசியிருந்தாங்க. அவங்க வந்து என்னோட தங்கச்சி தான். அவங்கள வந்து பேசும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்க பேச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வச்சு தான் அவங்கள நான் வந்து என்னோட ப்ரோக்ராமில் வந்து அவங்கள மேடை பேச்சாளராக எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு ட்ரையிலே வந்து அவங்க ரொம்ப நல்லா பேரண்ட்டுக்கிட்ட எல்லாமே ரொம்ப நல்ல வாய்ஸ் மேம், நீங்கள் ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் யாரு கேட்டிங்கன்னா, குரு பிரபாகரன் சகோதரர் வந்து விதையை தூவிட்டே போகிறாரு. அதை வந்து மரமாக வளருது. அது அவருக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. நான் இதன் மூலயமா தான் வந்து அவங்க சரிதா கிருஷ்ணனுக்கு வந்து நான் வந்து சான்ஸ் வந்து கொடுத்தேன். நாங்கள் ஒரு 3 கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கோம். குற்றாலம், கொடைக்கானல், ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு. 3 கேம்புமே 3 நாள் தான். மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 நாள் தான். ஆனால் குற்றாலத்தில் வந்து எப்படியும் ஒரு 60 பேர் 70 பேர் கிட்ட வந்திருப்பாங்க. இன்னும் அந்த 60 பேர் முகமும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி தான் ராமேஸ்வரத்துலேயும், அதே மாதிரி தான் கொடைக்கானல்லையும் அந்த முகம் எல்லாரையுமே ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி பேருமே வந்து முக்கால்வாசி பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது. இதே உணர்வு தான் உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி தான் அவங்கள பார்த்த உங்களுக்கும் அதே மாதிரி தோணுதான்னு சொல்லுங்கள். நான் இப்போ உங்கள்கிட்ட கமெண்ட் சொல்கிறேன். உங்களுக்கு அதே மாதிரி உணர்வு இருக்குது அப்படின்னா ஆம்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை, எனக்கு அந்த உணர்வுலாம் இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லுங்கள். இன்னொரு முறை 1300வது நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். நான் டைகர் எல்ஐசி பி கணேசன், சவுத் ஜோன் கிளப் கேப்டன், திண்டுக்கல். முதலில் என்னை அறிமுகம் செய்த சகோதரி டைகர் செல்வி தர்மர் அவர்களுக்கு என் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நம்மையெல்லாம் வழிநடத்தும் நமது ஆசான் சகோதரர் டைகர் பிரபாகரன் அவர்களுக்கும் என் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மற்றும் நமது டைகர் கிளப்பினுடைய ஆணிவேரான ஃபேமிலி டீம் அன்பு சகோதர சகோதரிகள் அவர்களுக்கும் என் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மற்றும் என்னால் இணைத்து வைக்கப்பட்ட எனது அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மற்றும் அத்துடன் எனது டைகர் உறவான அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வாழ்க நமது டைகர் கிளப் வாழ்க. மலையென நிலைத்து மரமென தழைத்து வான் என உயர்ந்து கானென மகிழ்ந்து நிலமென பொறுத்து நீரென உயிர் கொடுத்து நெடுநாள் வாழ்ந்து நிறைதின்பம் கொண்டு வளம் பல கண்டு தொடரட்டும் தொடரட்டும் 8 நடை பயிற்சி தொடரட்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு உவந்து தொடரட்டும் தொடரட்டும் 8 நடை பயிற்சி தொடரட்டும். உடல் நலமும் உடற்பயிற்சியும். எத்தனையோ உடற்பயிற்சிகள் இருந்தாலும் எல்லோரும் பின்பற்றக்கூடிய எளிதான பயிற்சிதான் 8 நடை பயிற்சி. 8 நடை பயிற்சியில் உடற்பயிற்சிகளின் அரசன் நாம் என்கின்றோம். ஏன்னா உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் செயல்படும் ஒரே பயிற்சி 8 நடை பயிற்சி தான். எவ்வித கருவிகளோ பணச்செலவோ இல்லாத ஒரே பயிற்சி 8 நடை பயிற்சி. தினமும் 8 நடை பயிற்சி செஞ்சோம்னா எண்டர்மின் என்னும் ஹார்மோன் சுரந்து இதனால் நமக்கு மன அழுத்தம் குறைகிறது.
மன அமைதி கிடைக்கிறது. முழங்கால் வலி தடுக்கப்படுகிறது. எலும்புகளை சுற்றியுள்ள தசைகள் வலுவடைகின்றன. கால் தசைகள் இரண்டாவது இதயம் போல செயல்படுகின்றது. நடைப்பயிற்சி செய்பவர்களுக்கு 2 இதயத்துக்கு சொந்தக்காரங்களாக இருக்கின்றோம். பயிற்சிகள் இந்த மாதிரி 8 நடை பயிற்சி இனியாவது தொடர்ந்து செஞ்சோம்னா நான் எப்பொழுதும் தினந்தோறும் உடல் ஆரோக்கியத்துடனும் 100 வருஷம் வாழ முடியும். என்னுடைய பார்வையில் 8 நடை பயிற்சி நான் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் நான் 8 நடைப்பயிற்சி தினந்தோறும் செய்து வருகிறேன். நான் 8 நடைப்பயிற்சி தினசரி செய்து வருவதால் நான் என்னுடைய உடல் ஆரோக்கியம் தினந்தோறும் சீராக இருக்கிறது. 8 நடைப்பயிற்சி செய்வதால் எனது பணியில் நான் தினமும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட முடிகிறது. சிந்தித்து செயல்பட முடிகிறது. எந்த பணியையும் நிறைவுடன் மன அமைதியுடன் செய்ய முடிகிறது. தேவையற்ற செயல்களை உணர முடிகிறது. நேர்மறை எண்ணங்கள் அதிக அளவில் உருவாகிறது. வாழ்க வளமுடன், வாழ்க நலத்துடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் மதுரை கேப்டன் குமுதவள்ளி பேசுகிறேன். நம்ம டைகர் குழுவின் 1300வது நாள் விழாவில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை நமக்கு அளித்த பிரபஞ்சத்திற்கும் நமது ஆசான் தம்பி தேன்குட பிரபாகரன் அவர்களுக்கும், ஃபேமிலி டீம் மெம்பர்ஸ், அப்புறம் ஒருங்கிணைப்பாளர்கள், கேப்டன்கள், வைஸ் கேப்டன்கள், அனைத்து டைகர் குழு உறுப்பினர்களுக்கும் எங்கள் மதுரை குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இப்படிப்பட்ட குழுவில் நம்ம பயணிக்கிறது ஒரு பெரும் பாக்கியமாக தான் நம்ம கருதணும். ஏன்னா இந்த அவசர உலகத்தில் நமக்காக, நமது உடல் தேவைக்காகவும் மனநலத்திற்காகவும் பாடுபடும் ஒரே அமைப்புனா நான் இந்த சொல்லுவேன், டைகர் குழுவை தான் சொல்லுவேன். ஒரு தன்னலம் கருதாது அவங்க செயல்படுறாங்க. அதாவது இதற்காக ஒரு அமௌண்ட்டோ வேறு ஒன்றுமே இவங்க எதிர்பார்க்கல. அவங்களும் ஒரு அறக்கட்டளை, அந்த தெய்வ குழந்தைகள் மூலமாக அவங்களுக்கும் அதை செய்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படிப்பட்ட குழுவில் நம்ம பயணிக்கும் போது நமது உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் அதுவாகவே வருகிறது. தரமான ஆடியோக்களை நமது குழுவில் வழங்குறாங்க. அதன் மூலியமாக நம்ம இன்னும் நம்ம அனுபவத்தை பெறுகிறோம். அப்புறம் அவங்க ஒவ்வொன்றையும் வாரம் எண்ணெய் தேய்த்து குளித்தல், அப்புறம் நம்ம எப்படி காலையில் எந்திரிச்சு என்ன செய்யணும், எல்லாரையும் வணங்கணும், தாய் தந்தையரை முக்கியமாக வணங்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள், நன்றிகள் சொல்கிறத முக்கியமாக இந்த குழுவின் மூலியமாக தான் நான் கற்றுக்கிட்டேன். எப்படின்னா, ஒவ்வொரு திருமண நாளும் சரி, பிறந்த நாளும் சரி, அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தெரியாதவங்களாக இருந்தாலும் இந்த குழுவின் மூலமாக நம்ம நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்கிறப்போ அந்த வாழ்த்துக்கள் பல மடங்கு அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்து அவங்க வாழ்வு நலம் பெற உதவுது. அதே மாதிரி நம்ம குழுவின் தலைவர் ஆசான் தம்பி தேன்குட பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் அந்த ஆடியோ கொடுத்தவங்களையும் சரி, அந்த விளக்கம் அளிக்கும் போதும் சரி, அவர் வாழ்த்துறது அந்த மாதிரி வாழ்த்து ஒரு இறைவனோட கலந்த உணர்வை நம்மளுக்கு கொடுக்குது. கடவுளே நமக்கு ஆசி நேரில் அவர் மூலியமாக வழங்குறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட குழுவில் நம்ம பயணிக்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். மேலும் இந்த குழு இந்த 1300வது நாள் விழா மற்றும் இன்னும் நிறைய விழாக்களை காண எங்கள் மதுரை டைகர் குழுவின் சார்பாக இறைவன், இயற்கை, பிரபஞ்சத்தை வணங்கி வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தூத்துக்குடி டைகர் கிளப் கேப்டன் விஜயலட்சுமி பேசுகிறேன். என்னை இந்த டைகர் கிளப்பில் இணைத்து வைத்த டைகர் அகிலா கோபிநாத்துக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2021 ஜனவரி 26 நான் டைகர் ஹெல்த் அண்ட் வெல்த் கிளப்பில் இணைஞ்சேன். அது ஒரு 300வது நாள் நிகழ்வு. ஆசான் தேன்குட பிரபாகரன் அவர்களின் பேச்சால் கவரப்பட்டு நான் இதில் இணைந்தேன். 1 மாதத்திற்குள் என் சகோதரிகள் 3 இணைத்தேன். இப்பொழுது 1300வது நாளை தொட்டு விட்டது நம்முடைய
கிளப். இன்னும் பல 1000 நாட்களை கடந்தும் நம் டைகர் கிளப் நம் ஆசானால் நல்லபடியாக நடத்தப்படும் என்பது உறுதி. அதற்காக இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டுகிறேன். ஆசான் மற்றும் ஃபேமிலி டீம் அவர்கள் தொடர் பணியால் பல 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் பலனடைந்துள்ளனர். இன்னும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற கூற்றின்படி வையகம் முழுவதும் இது பரவி ஆள் போல் தலைத்து அருகு போல் வேர் ஊன்றி சிறக்க வாழ்த்துகிறேன். டைகர் கிளப்பில் எனக்கு பிடித்தது தொடர்ந்து அவர்கள் ஆற்றும் பணி என்னை வியக்க வைக்கிறது. ஒவ்வொரு கேம்பிலும் அப்படி பார்த்து செஞ்சிருப்பாங்க. ஆனந்தமாக கழியும் அந்த நாட்கள். ஒவ்வொருவரையும் பட்டை தீட்டு வைரமாக ஜொலிக்க வைப்பது தான் நம் ஆசான். ஒவ்வொருவரின் ஆரோக்கியம் பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்று நமக்காக பிரபஞ்சத்திடம் வேண்டுகிறார்கள். அவரிடம் பணி சிறக்கவும் அவருக்கு நீண்ட நெடிய ஆயுளும் நல்ல ஆரோக்கியத்துடன் சகல சௌபாக்கியத்தையும் பிரபஞ்சம் வழங்கட்டும் என்று வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். தான் மட்டும் முன்னேறினால் முயற்சியாளன், தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் வெற்றியாளன் என்ற கூற்றுக்கு இணங்க வெற்றியாளனாக திகழும் நமது அண்ணன் தேன்கோடு பிரபாகரன் அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சிவகாசி டைகர் கிளப்போட துணை கேப்டன் அபிராமி ராசப்பன் பேசுகிறேன். நான் நமது டைகர் கிளப்பில் இணைஞ்சு கடந்த 3 வருஷமாக நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து பயணிக்கிறேன். இதனால் நான் அடைஞ்ச நன்மைகள் பல. முதலாவதாக என்னென்னா, நான் என்னோட கோபத்தையும் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸையும் பல மடங்கு கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டேன். இப்போல்லாம் அதிகமாக கோவப்படுறதே இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் அடைஞ்ச ஒரு மிகப்பெரிய நன்மை என்னென்னா, என்னோடய பேக் பெயின்காக பல மருந்துகள் சாப்பிட்டு நிறைய முயற்சிகள்லாம் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம டைகர் கிளப்பில் இணைஞ்சு நிறைய முறையாக கற்றுக்கிட்டு நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு அந்த பேக் பெயின்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி பல விஷயங்களை நான் டைகர் கிளப்பில் இணைஞ்சு நாம் எல்லாருமே நிறையா கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறோம். முறையாக எப்படி இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட உடலையும் மனசையும் எப்படி ஆரோக்கியமாகவும் முறையாகவும் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம டைகர் ஃபேமிலியில் இணைஞ்சு நான் தெரிஞ்சு கற்றுக்கிட்டேன். எப்படி கரெக்டாக நம்ம உணவை சாப்பிட்ணும், எப்படி சரியான அளவில் தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பல விஷயங்களை நிறைய விஷயங்களை புதுசாக நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து நம்மளுக்கு அண்ணா வழி நடத்தி நம்மளை செல்கிறாங்க. அது மாதிரி இது எல்லாத்துக்கும் மேலே விஷுவலைசேஷன், பிரபஞ்சத்தோடு நம்ம எப்படி கனெக்டடாக இருக்கிறது, நம்மளோட இலக்குகளை அடையிறதுக்கு ப்ராப்பராக எப்படி விஷுவலைசேஷன் பண்ணணும், அதெல்லாம் நான் டைகர் கிளப்பில் இணைஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனையோ விஷயங்கள் டைகர் கிளப்பில் இணைஞ்சதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி 1300வது நாள் நம்மளோட டைகர் கிளப் கடந்து செல்லுது. இந்த மாதிரி பல ஆண்டுகளை கடந்து பல வெற்றி பயணங்களை சந்தித்து மென்மேலும் பல சிறப்புகளை கண்டு முன்னேறணும் அப்படின்ட்டு வாழ்த்துறேன். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை அளித்ததுக்காக அண்ணாவுக்கும் டைகர் ஃபேமிலி டீமுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவன், நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் வெற்றியாளன். நம்மை எல்லாம் வெற்றியாளனாக விளங்க செய்யும் அண்ணன் தேன்கோடு பிரபாகரன் அவர்களுக்கு எனது நன்றிகள் பல தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் டைகர் ஃபேமிலி டீமுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். எல்லா வளமும் பெற்று வாழ்வோம் வளமுடன். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் சரிதா கிருஷ்ணன், சென்னை வைஸ் கேப்டன் பேசுகிறேன். என்னை அறிமுகப்படுத்திய ஈஸ்வரி ஃப்ரம் திருநெல்வேலி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த 500வது நாள்லேருந்து நாங்கள் இந்த டைகர் கிளப்பில் ஜாயின் பண்ணோம். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 1300வது நாள். ஸோ நாங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லேயும் நான் சேர்ந்ததும் கிடையாது, இவ்வளோ லாங் ஸ்டாண்டிங்காக இருந்ததும் கிடையாது. ஸோ
இதுலேருந்தே தெரியுது இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கண்டினியூஷன். ஸோ என்ன சொல்கிறது, எதுக்குமே வந்து ஒரு ஃப்ரீக்குவென்சி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண முடியும், கெயின் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த டைகர் கிளப் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஜாயின் பண்ண முடியாது இல்லைங்களா, அதுக்குன்னு ஒரு தனி என்ன சொல்கிறது கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் எங்களுக்கு வந்து இந்த டைகர் கிளப். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறது ட்ரீட் பண்ணுற விதமே வந்து நாங்கள் கேம்ப்லாம் நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாருன்னோ ஒரு ஆன்ட்டி அங்கிள் அந்த மாதிரியான ஒரு ஆங்கில வார்த்தைகள் யூஸ் பண்ணி யாரும் பேசிக்கிட்டதோ பழகினதோ கிடையாது. எல்லாருமே உரிமையோட அண்ணா அக்கா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பாண்டிங்கோடு தான் வந்து நாங்கள் கேம்பாக இருக்கட்டும், ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், எதுவுமே வந்து ஒரு கமர்ஷியலாகவே இருக்காது. ஸோ எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஒரு ஃபேமிலி டச் இருக்கும். இப்போ இன்டர்நெட் உலகத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடியோஸ், இப்போ என் பையன்லாம் விளையாடினா கூட ஏதாவது ஒரு டாய்ஸ் மேக் பண்ண, அம்மா நான் இதை வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்டர்நெட் உலகத்தில் நம்ம இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டச்சிங்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிளப்பு வந்து எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கும் இல்லை, நாங்கள் பார்த்ததும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இப்போது எனக்கு வந்து ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நிறைய அது ரிலேட்டடாக நிறைய கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். ஸோ ஏன்னா எல்லா மதத்துக்காரங்களும் வந்து சேர்ந்து இருக்கிறது எங்கள் டைகர் கிளப் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா மதத்துலேயுமே வந்து என்ன இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது சமாதானம், நன்றி, மன்னிப்பு. ஸோ இதை தான் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன நினைக்கிறீங்க, அதெல்லாமே வந்து ஒரு கிளென்சிங் தான். கிளென்சிங்னால் வந்து என்ன சொல்கிறது வெளியில் குளிக்கிறது அது மட்டும் கிடையாது இல்லை, டெய்லி கிளென்சிங் பண்ணுங்கள். இப்போ 3 நாள் வகுப்பு 4 நாள் வகுப்பு இன்னர் பீஸ் கிளென்சிங் அப்படியெல்லாம் போடுறாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு என்ன மீனிங்கு, ஸோ அதுக்குள்ளெல்லாம் நாங்கள் போய் பார்த்ததும் கூட கிடையாது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வர ஆடியோஸ்லேயே எவ்ரிடே கிளென்சிங் நடக்குது. ஸோ அது எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது நடந்துட்டு இருக்குது. ஸோ அது எங்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் லெசனாகவும் அமையுது. அதெல்லாம் எந்த மாதிரி ஒரு மேஜிக் தான் சொல்லணும். ஸோ இதுதான் நம்ம வந்து பெரிய குகையிலையோ ஒரு மலையிலையோ போய் தியானம் பண்ணணுங்கிறது மஸ்டே கிடையாது. ஸோ நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம மனசை நம்ம என்ன சொல்கிறது சமாதானப்படுத்தி நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம எது பண்ணாலே போதும். இதுதான் வந்து எனக்கு வந்து கிளென்சிங்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி சொல்கிறது ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது நன்றி மன்னிப்பு, இந்த நன்றியும் மன்னிப்புமே வந்து சொல்ல தெரிஞ்சாலே அந்த மனுஷன் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப பியூர் ஆகிடுறாங்க இல்லையா. ஒரு தண்ணியே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது சந்தோஷமாக இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரியான இதுவும், கஷ்டமாக இருந்தால் அதுக்கு ஒரு வகையான ஃபேஸும் வந்து தண்ணியே காமிக்குதுன்னு சொல்லும்போது அப்போ நம்ம மனுஷங்க வந்து எவ்ரி மினிட்ஸ் வந்து நம்ம சோகங்களையும் கஷ்டங்களையும் நம்ம ஃபேஸில் கொண்டு வரும். அது வந்து எல்லாமே நம்ம தான். அது வந்து என்ன சொல்கிறது குழம்பின குட்டைக்குள்ளே மீன் பிடிக்க முடியாது. தெளிவாக இருக்கும்போது நம்ம அதை பார்த்து இது சார்ட் அவுட் பண்ண முடியும்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நம்ம டைகர் கிளப்பில் வந்து நடக்கிற விஷயம். அந்த போட்டி பொறாமை இது எதுவுமே ஒரு மனிதருக்குள்ளே வராத போது அதுதானே கிளென்சிங்கு. வேறு என்ன கிளென்சிங்குன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒருத்தரை மறந்தார பாராட்டுறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் வந்து ஒருத்தர் வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ என்ன சொல்கிறது அந்த ஒரு மனசை வந்து ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப வந்து அசாதாரணமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நம்மளுக்கு வந்து
எங்களுக்கெலாம் வந்து அந்த ஒரு மனது கொடுத்தது வந்து இந்த டைகர் கிளப்பு தான் நான் சொல்ல முடியும். ஸோ இப்போ நாங்கள் எங்கேயோ இருக்கோம், அவங்க எங்கேயோ இருக்கோம், நாங்கள் முகத்தை கூட பார்த்ததில்ல, ஆனால் அவங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், அவங்கள நாங்கள் விஷ் பண்ணுறோம், அவங்கள நாங்கள் வாழ்த்துறோம். ஸோ இதெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ எங்களுக்கு இந்த டைகர் கிளப் மூலயமா கிடைச்சதுக்கே என்ன சொல்கிறது, ஒருத்தரை பாராட்டுறதுக்கும் ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கும் நல்ல மனசு வேணுன்றது தான். ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து இந்த டைகர் கிளப் மூலமாக கிடைச்சிருக்கு. இப்போ யாரை பார்த்தாலும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி நாங்கள் உச்சரிக்கிற ஒரு வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நன்றி உணர்வு. இது வந்து எங்களுக்கு டைகர் கிளப் மூலமாக தான். அதாவது ஆக்சுவலி ஏதாவது ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம், எல்லாருமே யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து டே டு டே லைஃப்பில் நாங்கள் டெய்லி இப்போ எங்கள் பசங்களுக்கே ஏதாவது ஒன்று, யாராவது நானே கிஃப்ட் கொடுத்தா கூட எங்கள் அக்கா வந்து சொல்லுவாங்க, உங்கள் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொன்னியா, உங்கள் அம்மாவுக்கு நன்றி சொன்னியா, அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து என்ன சொல்கிறது, பசங்களுக்கும் நாங்கள் போதிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மனநிலையெல்லாம் வந்து எங்களுக்கு வந்தது பார்த்திங்கன்னா டைகர் கிளப் மூலியமாக தான். எவ்வளோ வீடியோஸ் வருது, எவ்வளோ ஆடியோஸ் வருது, இருந்தாலுமே வந்து எங்களுக்கு கிடைச்சதை நாங்கள் பெருமையாக சொல்லி தானே ஆகணும். இந்த போட்டி பொறாமை இதெல்லாம் இல்லாமல் ஒரு 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 ஆர்கனைசேஷனை நீங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டால் அது வந்து எங்கள் டைகர் கிளப் தான் சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கேம்ப்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தாலே ஒரு கோவிலுக்குள்ளே போன மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளென்சிங்னால் அதுதான் நான் நினைக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. எந்த பாசிட்டிவ்னாலும் அதுதானே. ஸோ நம்ம மனசுக்குள்ளே எந்த அழுக்கு இருந்தாலும் அதை தூக்கி போடணும். ஸோ அதுதானே கிளென்சிங், அதுதானே பாசிட்டிவிட்டி. அந்த பாசிட்டிவிட்டியை மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் வந்து டே டு டே செய்யும்போது எங்களுக்கு மனம் புத்தி மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். எங்களோட இந்த குவாட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டைகர் கிளப்புக்கு எங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரியே அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறது எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடித்தமான ஒரு வரிகள்னால் அந்த 3 லைன் சொல்லுவேன். ஸோ இது இருந்தாலே போதும்ல, நம்ம வந்து என்ன சொல்கிறது, பெருசாக நம்மளே தான் நம்ம ப்ராப்ளத்துக்கும் காரணம், அதை சார்ட் அவுட் பண்ணுறதும் நம்மளாக தான் இருக்க முடியும். ஸோ அந்த சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான எளிதான ஒரு மனநிலையை வந்து நம்மளுக்காக க்ரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சின்ன விஷயமா மாற்றுறதுங்கிறது எவ்வளோ சாதாரண ஒரு விஷயம். அதை வந்து நாங்கள் சாதாரணமாக பண்ணுறோன்னும் போது எங்களுக்கு இந்த டைகர் கிளப் வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஸோ எங்களுக்கு இந்த டைகர் கிளப்பு இன்ட்ரடியூஸ் பண்ண ஈஸ்வரி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தூத்துக்குடி டைகர் கிளப்பின் வைஸ் கேப்டன் ரேவதி பேசுகிறேன். இந்த வாய்ப்பை தந்த பிரபாகரன் சகோவுக்கு நன்றி. டைகர் கிளப்பின் இணைந்து 8 நடை நடப்பதினால் என்னுள் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. கோபம் குறைந்து பொறுமை, மகிழ்ச்சி, நிதானம் நிறைந்து செயல்படுகிறேன். மற்றவர்களை வாழ்த்துக்கள், நன்றி சொல்வதன் மூலம் என் வாழ்வில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. மனம் தெளிவாக சிந்தித்து செயல்பட முடிகிறது. நம் பேச்சுக்கள் அறிந்து பேச முடிகிறது. நம் முன்னோர்கள், பிரபஞ்சம், குலதெய்வம் இவர்களை தினமும் நினைத்து நன்றி சொல்வதால் அனைவரும் நம் கூடவே இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. பிரபஞ்சத்திடம் தினமும் பேசுவதால் நம்மை அரவணைத்துக் கொள்வதை உணர முடிகிறது. சூரியன், சந்திரன், காற்று, நீர், செடி, கொடிகள் அனைத்திடமும் பேசுவதால் நம் மனம் லேசாக இருக்கிறது. இதனால் தேவையில்லாததை சிந்திப்பதை தவிர்த்து நம் மனம், புத்தி, உடல் அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்கிறது. என்னை இணைத்து வைத்த அகிலாவுக்கு நன்றி. பிரபாகரன் சகோவுக்கு நன்றி. ஜெயந்தி, மணிகண்டன், ராகுல் அனைவருக்கும் நன்றி. 8 நடையின் மூலம் நாம் நம்மை உணர்ந்து செயல்படுவதால் அதன் மூலம் நாம் அடையும் நன்மைகள் ஏராளம். 8 நடையில் நாம் அனைவரும் 1300வது நாளை தொட்டுவிட்டோம் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். டைகர் கிளப்பில் இணைந்து 1300வது நாளை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி. நாம் அனைவரும் இணைந்து பல உறவுகளுடன் பல ஆண்டுகளை கொண்டாட பிரபஞ்சத்தை வேண்டுகிறேன். நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி. டைகர் கிளப் உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மேகலிங்கம். கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல் என் மகள் இந்திராதேவி டைகர் கிளப்பில் சேர்த்து விட்டார். அதன் பின் எனக்கு எண்ணற்ற பலங்கள் கிடைத்துள்ளன. சர்க்கரை நார்மலாக உள்ளது. பித்த ஒழிப்பு கிடையாது. வெறிப்பு கோஸ் நரம்பு சுழல் காலில் கிடையாது.
ஞாபக சக்தி அதிகமாக உள்ளது. எந்த காரியத்தையும் நிதானத்தில் செயல்படுகிறேன். நம்ம அம்மா அப்பா கூட சொல்லித்த விஷயங்கள் தொப்புளில் எண்ணெய் வைத்தல், எண்ணெய் கொப்பளித்தல், தண்ணீர் குடிக்கும் விதம், சாப்பாட்டு விதம் சொல்லி நமக்கு உடல் ஆரோக்கியமுடைய வாழ்வியல் கல்வி முறையை நம் குரு தேன்கோடு பிரபாகரன் சொல்லித் தருகிறார். இந்த தலைமுறை போக அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும்படி நல்ல விஷயம் பலமரக்கண்டு நட வேண்டும் என்று கூறுகிறார். 1300 நாளுக்கு எனது வாழ்த்துக்கள். மேலும் என் கருத்துக்களை சொல்ல வைத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. நன்றி. வாழ்த்து மலைகளையும் தன்னுடைய கருத்துக்களையும் பதிவிட்ட அனைத்து கோஆர்டினேட்டர்கள், கேப்டன்கள், வைஸ் கேப்டன்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை சொல்லி, ஏன்னா நேரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்துச்சு. நாளைக்கு இன்னும் அதை பற்றி அவர்களுக்கான தனிப்பட்ட வாழ்த்துக்களை பற்றி எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த நடைப்பயிற்சியை செய்த புதியவர்களுக்கு நான் சொல்கிறது அப்படிங்கிறது, இந்த 8 நடைப்பயிற்சியை பற்றி நிறைய உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் வந்திருப்பீங்க, நிறைய பேர் புதுசாக இன்றைக்கி எட்டி பார்த்துருப்பீங்க, முழுமையாக கேட்டு கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 42 நிமிட நடையை நம்ம தொடர்ந்து செய்தோமானால் போதும், நம்ம உடலில் அனைத்து ஆரோக்கியமும் முழுமையாக கிடைக்கும். நம்மளுடைய மனதில் புதிய பலம் கிடைக்கும். நம்மளுடைய புத்தியில் பல விஷயங்கள் பதிவிடப்படும். அதனால் நம்மளுடைய ஆயுள் முழுவதும் நம்ம ஆனந்தமாக இருக்க முடியுங்கிறது மட்டும் இந்த இடத்தில் ஆணித்தரமாக சொல்லி, மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். உங்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய 1300வது நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து, எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி, உங்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், உங்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும், உங்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், உங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வெற்றி பரிசு கிட்ட வேண்டும். இயற்கையின் சார்பாக, பிரபஞ்சத்தின் சார்பாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிசு உங்களுக்கு பிரபஞ்சம் வழங்கும். அதை எதிர்பார்த்து காத்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் வேண்டியது நடக்கும், கேட்டது கிடைக்கும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.